எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு வைஜி மதுவந்தி. நான் பாரதிய ஜனதா கட்சியுடைய காரியகர்த்தா, அறிவுசார் பிரிவுடைய மாநில செயலாளர் மற்றும் இந்த தமிழ்நாடு தேர்தலுக்கு என்ன நட்சத்திர பேச்சாளராகவும் நியமிச்சிருக்காங்க கட்சியில. இங்க நான் இப்போ வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறது திரு எஸ் தங்கராஜ் அவர்கள், திருப்பூர் சவுத். அவர் ஏற்கனவே இங்க இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற வார்டுக்கு அவர் தான் கவுன்சிலர். அவர் பாரம்பரியம், ரொம்ப பெரிய பாரம்பரியம், இந்து முன்னணி பாரம்பரியம் அவருது. அதனால அவங்க அப்பா இந்து முன்னணிக்கு எவ்வளவு செஞ்சிருக்காருங்கிறது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ புள்ள அடுத்த லெவலுக்கு, கவுன்சிலர்லேருந்து அடுத்த லெவல் எம்எல்ஏ ஆகி இங்கேருந்து கோட்டைக்கு வந்து, அதாவது சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கும் சரி திருப்பூர் சவுத்துக்கும் சரி நல்ல விஷயங்களை செய்யறதுக்காக பாடுபட போறாரு. கண்டிப்பா ஜெயிக்க போறாரு. அதனால தான் நான் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா எம்எல்ஏ அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்றேன். கண்டிப்பா ஜெயிக்க போறாரு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால இங்க நான் ஒரு 2-3 நாளா நான் பிரச்சாரம் போயிட்டு இருக்கேன். திருவண்ணாமலை போனேன், ராசிபுரம் போனேன், இப்போ திருப்பூர் சவுத் வந்திருக்கேன். எனக்கு கிரவுண்ட்ல நான் பாக்குறத நான் சொல்லணும்னு விரும்புறேன். யாருக்குமே இந்த திமுக ஆட்சி மேல ஒரு திருப்தி இல்லை. முக்கியமா குறிப்பா பெண்களுக்கு சுத்தமா திருப்தி இல்லை. ஏன்னா இந்த அரசாங்கத்துல கடந்த 4.5 வருஷமா பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது சுத்தமா இல்லை. அதுவும் இந்த ஏரியால தினைக்கும் நாள் கணக்கு போடலாம். ஒரு பாலியல் வன்கொடுமை, ஒரு கொலை, ஒரு கொள்ளை, ஒரு வன்முறை, இந்த மாதிரி ஒரு சம்பவம் எஸ்பெஷலி இந்த கொங்கு பெல்ட்ல எவ்வளவு நடந்துட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இந்த திருப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ கேண்டிடேட்டா இருக்கிறவர் மேயர். அவரு இந்த சுகாதாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த தொகுதியை அவ்வளோ அருமையா வச்சிருக்காரு. அதனால நான் அதை கிண்டலா சொல்றேன். சுகாதாரம்னா என்னன்னே தெரியாம இந்த தொகுதியில எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதை கேள்வி கேட்ட உடனே அவங்க வீட்டுக்கு போய் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து அவங்கள குஷிப்படுத்தி அவங்களுக்கு நான் எல்லாம் நல்லது செய்யறேன் அப்படின்ட்டு ஒரு டிராமா. நேற்றுக்கு தான் இந்த டிராமா நடந்திருக்கு. ஆனா தூய்மை பணியாளர்களோட பிரச்சனை இன்னைக்கு நேற்றுக்கு ஆரம்பிக்கல. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ரிப்பன் பில்டிங் வாசல்ல அவங்க எத்தனை நாள் உக்காந்தாங்கன்னு. அப்ப நான் போய் அவங்களெல்லாம் பார்த்து சந்திச்சு பேசிட்டு வந்தேன். திமுகலேருந்து ஒருத்தர் வரல. ரிப்பன் பில்டிங் வாசல்லையே தான் அவங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா யாரும் வரல. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் எப்படி அகத்தினாங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி லா அண்ட் ஆர்டர், சட்ட ஒழுங்கு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு பயம் ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல. ஒரு பெண்ணால தைரியமா இருட்டினத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடமாட முடியாது. இதை சொல்லவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டை ஆண்டது ஒரு சிங்கப்பெண், புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா. ஆனா இன்னைக்கு இங்க இருக்கிற சட்ட ஒழுங்கு நிலைமைய பாத்தீங்கன்னா பயமா இருக்கு. பெண்கள் 2 வயசு குழந்தைல இருந்து 70 வயசு மூதாட்டி வரைக்கும் விட்டு வைக்கிறது இல்ல. பாலியல் வன்கொடுமை, கொலை, அந்த சடலங்களை வெட்டி தூர் போடுற அளவுக்கு விஷயங்கள் நடக்குது. ரொம்ப 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 தவறான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இது எல்லாமே மாறணும்னா கண்டிப்பா ஆட்சி மாறணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையில இங்க என்டிஏ ஆட்சி அமைக்கணும். அப்பதான் அவங்க சொல்ற அந்த டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல விஷயம் தமிழ்நாட்டுக்கும் வரணும். உத்தரப்பிரதேஷ் பாக்குறோம், பீகார் பாக்குறோம், ஆந்திர பிரதேஷ் பாக்குறோம், சுத்தீவிர பாக்குறோம். கஷ்டமா இருக்கு. இது என்னடா இது, நமக்கு மட்டும் இது நடக்காதான்னு. ஏன்னா ஹிந்து முன்னணின்னு சொல்லும் பொழுது நான் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். திருப்பரங்குன்றம் ஒரு கார்த்திகை அன்னைக்கு 10 பேர் போய் அந்த மலையில தீபம் ஏத்திட்டு வரேன்னு சொன்னதுக்கு அறநிலைத்துறையே அவங்க மேலேயே வழக்கு. அதாவது கோயிலை பாதுகாக்க வேண்டிய அறநிலைத்துறை விளக்கேற்றணும்னு சொல்லவங்க மேல வழக்கு போடுறாங்க. இந்த மாதிரி வேற எங்கேயாவது நீங்க உலகத்துல வேற எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? கேள்விப்பட மாட்டீங்க. அந்த அளவுக்கு இங்க நடந்துகிட்டு இருக்கிற இந்த கொடுமைகள் எல்லாம் ஒழிச்சு கட்டணும். நல்லது தமிழகத்துக்கு நடக்கணும்னா கண்டிப்பா எடப்பாடியார் சிஎம் ஆகணும். அவரு சிஎம் ஆகணும்னா என்ன, திரு தங்கராஜ் அவர்கள் எம்எல்ஏ ஆகணும். எத்தனை எம்எல்ஏ நம்ம சேகரிக்கிறோமோ அத்தனை பேர் சேர்ந்து சிஎம் ஆக்கி அவரை உட்காத்தி வைப்பாங்க. இது நடந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு விமோச்சனம். அது நடக்கும். ஏன்னா நான் பாக்குறேன், கிரவுண்ட் லெவல்ல நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல பெண்கள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க, அழறாங்க. அவங்க கண்ணீர் எல்லாமே மாறணும். ஒரு நாட்டுல வீட்லயும் சரி நாட்டிலயும் சரி பெண்கள் அழுதாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வீடும் சுபிக்ஷமா இருக்காது, நாடும் சுபிக்ஷமா இருக்காது. இங்க பெண்கள் அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கண்ணீர் மறையணும்னா எடப்பாடியார் சிஎம் ஆகணும்.
இது கண்டிப்பா நடக்க போகுது. ஏப்ரல் 23ஆம் தேதி, மே 4ஆம் தேதி கண்டிப்பா ரிசல்ட் மாறப்போகுது. இங்க நல்ல ஆட்சி அமைய போகுது. இந்த மாதிரி அந்த வைப்ரேஷன் இருக்கு அவரோட. அவர் ஒரு காலத்துல இருந்தாரு ஏடிஎம்கேல. இப்ப அவருக்கு பேரு அம்மா குடியிருந்த பணியாளர் இல்லையா, 10 ரூபாய் பாலாஜின்னு தான் எல்லாரும் அவரை கூப்பிடுறாங்க. அதனால டாஸ்மாக்க வளர்க்கறதுக்கு அவர் நல்லா பாடுபட்டு இருக்காரு. கள்ளக்குறிச்சி பக்கத்திலே தான் இருக்கு. அங்க நடந்த சம்பவத்தை யாராலையும் மறக்க முடியாது. இன்னி வரைக்கும் அதுக்கு ஒரு விடிவு கிடைச்சிருக்கா? கிடைக்கல. வேங்கை வயல், நான் நேத்துக்கு ராசிபுரம் போனேன், தனி தொகுதி வேங்கை வயல். அங்க ஏதாவது நல்லது நடந்திருக்கா? நடக்கல. எந்த விஷயத்துக்குமே பதில் இல்ல. திரு செந்தில் பாலாஜி கிட்ட மட்டும் பதில் இருக்கா? ஐயோ தலைவலிக்குதேன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல நல்லா டிராமா பண்ணிக்கிட்டு படுக்க தெரியுது. மத்தபடி என்ன வேலை அவர் செஞ்சிருக்காரு? கொங்கு மண்டலத்துல அவர் வரட்டும், அவங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் வேலை பார்க்கட்டும். கொங்கு மண்டலம் அதிமுக பாஜகவின் கோட்டை, இதை அசைக்க முடியாது. அவங்க எத்தனை பேரை வேணாலும் கொண்டு இறக்கட்டும், இது நடக்க போறது இல்ல. அதுல எந்த வித மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. இந்த 3வது அணியா விஜய் வந்தது எப்படி பாக்குறீங்க மேடம்? போற இடத்துல அவருக்கு எப்படி இருக்கு மேடம்? விஜய் எங்க இருக்காரு? இங்க வந்தாரா? இல்ல, நான் தேடுறேன். ஏன்னா அவரு சடனா வரேங்கிறாரு, வராம போறாரு, அப்புறம் உடம்பு சரியில்லைங்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயே உட்காடுறாரு. எங்க போறாரு, என்ன செய்யறாருன்னு அவங்க கட்சியில யாருக்காவது தெரியும்னா நீங்க என்ன கேளுங்க. ஏன்னா இங்க நான் பாக்குற வரைக்கும் கிரவுண்ட் லெவல்ல நான் தாவேக்கா விசில் கூட நான் பார்க்கல. விசில் கொடிய விடுங்க, விசில் சின்னத்தை கூட நான் பார்க்கல. ஓகேங்களா? அதனால கிரவுண்ட் லெவல்ல இந்த சோசியல் மீடியால சும்மா விஜய் அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணான்னு கத்திட்டா ஜெயிச்சிட முடியாது. எலெக்ஷன் இஸ் நாட் ஒன் ஆன் சோசியல் மீடியா. சோசியல் மீடியா ரொம்ப தேவை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அது மட்டுமே வச்சுக்கிட்டு நான் சிஎம் ஆயிடலாம்னு நினைச்சா அது சர்க்கார் படத்துல வேணா ஆகலாம். நிஜ வாழ்க்கையில அது நடக்கிறது கஷ்டம், நடக்காது.